அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். யமகாதகி படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யமகாதகி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ஜின்சிங் ஜார்ஜ். அந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா வந்து ரூப்னா கொடையூர் அண்ட் கீதா கைலாசம், நரேஷ் சாந்த் அதாவது எம்பி அண்ட் ராஜன் ராயப்பன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. யமகாதகி இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல வந்து நாட்டார் வழிபாடுகள் வந்து இருக்கும், அதாவது சிறுதெய்வ அம்மன்கள். ஸோ இந்த அம்மன்கள்லாம் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சின்னதாக அவங்களுடைய பற்றி நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. இந்த கடவுள் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டாங்க, அதனால வந்து நம்ம தெய்வமா வந்து வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை தான் யமகாதகி. குறிப்பா யமகாதியோடைய ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஊர் தலைவரா வந்து இருக்காரு, அதாவது ஹீரோயினுடைய அப்பா. நம்ம ஹீரோயின் அதாவது லீலா வந்து அடமெண்டான ஒரு கேம், ரொம்ப பிடிவாதமா அவங்களுக்கு அது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா டேரக்டா கேட்கக்கூடிய ஒரு போது ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க அவங்க இதில் அவங்களுடைய விஷயத்துல. அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரூம் இருக்கு, அது ரொம்ப காலமா திறக்கல. அப்படி ஒரு நாள் வந்து அவங்க ஏதோ அந்த ரூம் பக்கத்துல வந்து வராங்க, ஏதோ ஒரு வாசனை வருது, ரொம்ப நாத்தடிக்குது அப்படின்றதுனால அந்த ரூமை வந்து உடச்சி திறக்கப்படுது. அவங்க பாட்டி அதாவது லீலா அவங்க பாட்டி வந்து இந்த ரூமை திறந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க. அந்த ரூமை காமிக்கும் போதெல்லாம் அந்த ஃபீலோட தான் காமிக்கிறாங்க. இதே இடையில ஒரு நாள் வெளியே போயிட்டு அப்பா வந்து வீட்டுக்குள்ள வராரு. வரும்போதே ஏதோ ஒரு டென்ஷன், பயங்கரமா கோவத்துல தான் வராரு. அம்மா கிட்ட அவங்க மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்காங்க சாப்பிடணும் போது ஒரு பிரச்சனை வருது, வேணான்றாரு. திடீர்னு வந்து அது கை கலப்பா வந்து மாறுது, அம்மா அடிச்சிடறாரு. இதை வந்து லீலா வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே எந்த ஒரு இதுவுமே இல்லாம பட்டுன்னு அவங்களையும் அடிச்சு சில வார்த்தைகளால திட்டிடுறாரு. அந்த கோவத்தோடய மேல போறவங்க அப்புறமா பார்த்தா இறந்துடுறாங்க, தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. இதை வந்து ஊர்ல யார்கிட்டயுமே சொல்லாம அவங்களுடைய கௌரவம் போயிடும் அப்படின்றதுக்காக ஆஸ்துமா பிரச்சனை, ஸோ அதனால வந்து மூச்சு திணறடையாம செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊரையும் வந்து நம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கதை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதாவது அந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து ட்ரை பண்ணும்போது அங்க வந்து அவங்களால அந்த பாடியை வந்து எடுக்க முடியல. ஸோ இப்படி லீலாவுக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் லீனியரா கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து படம் ரொம்ப பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா வந்து படத்தை வந்து கன்வே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ டீட்டெயில்டா இருந்துச்சு. லைவா ரியலா நம்ம முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் மொத்தமாவே இருந்துச்சு. அந்த ஊர்லயே போய் தங்கி கேமராவில் இருந்து எல்லாத்தையுமே அந்த வீட்டில இருந்து பார்த்து பார்த்து டேரக்டர் வந்து அளவெடுத்து அங்க எப்படி பொசிஷன் பண்ண முடியும் கேமராவை, இந்த இடத்த எப்படி காமிக்க முடியும், லைட்டிங் ஆகட்டும், நமக்கு வந்து விஷுவலா வந்து காமிச்ச விதமாகட்டும், அதை தாண்டி வந்து சின்ன சின்ன சீன்ஸுமே அவ்வளோ நேர்த்தியா வந்து வடிவமைக்கப்பட்டது. குறிப்பா ஊர்ல வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பு வந்து எப்பவுமே பிணைஞ்சு இருக்கும். ஏதாவதுனா சாதி கூட ரொம்ப அழுத்தமா இருக்கும். அது அந்த ஊருடைய மரியாதை இதெல்லாம் இவங்களை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஊரே வந்து அதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கும். அந்த இதை வந்து யாருக்காகவே விட்டு கொடுக்காது. இவங்களை இப்படிதான் நடத்தும் அப்படின்றது எல்லாமும் தெரியும். அந்த உளவியலை எங்கேயுமே மிஸ் பண்ணாம பெண்கள் எல்லா வீட்லயுமே, அதாவது முக்கியமா இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பெண்கள் எவ்வளவு வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத ரொம்ப பெரிய சீன்ஸ் எல்லாம் வச்சு பக்கம் பக்கமா டயலாக்லாம் வைக்காம சின்ன சின்ன சீன்ஸ்லயே ரொம்ப அழுத்தமா வந்து டைரக்டர் அவர்கள் நமக்கு வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா அது லீலா அவர்கள் வந்து இறந்த அப்புறமா ஒரு கதையும் வந்து சொல்லும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு வந்து அந்த கதையை கேட்கும் பொழுது கிட்ட இன்னும் போயிட்டே இருக்கும். இந்த என் போர்ஷன் எனக்கு வந்து பயங்கர க்ளோஸா இருந்துச்சு. கண்ணுல இருந்து அழுக மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. கீதா கைலாசம் அதாவது லீலாவுடைய அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு உருக்கமா வந்து இருந்துச்சு. நிறைய வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப 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 ஒரு க்ளோஸான ஒரு ஸ்டோரி, ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி. நம்மளோட சிறுதெய்வங்கள் அதாவது நாட்டார் வழிபாட்டில் அம்மன்கள் ரொம்ப முக்கியம். அந்த அம்மன்கள் வந்து கொல்லப்பட்ட கதை கேட்கும் பொழுது அவ்வளோ இதுவாக இருக்கும். இவங்க காதல் திருமணம் பண்ணாங்க, அதனால கொண்டுட்டாங்க. இவங்க தனியாக போகும்போது இந்த மாதிரி கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க, இவங்களால வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்துச்சு, அதில் இருந்து நம்ம மோனா வந்து வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு கதையை ரொம்ப நேர்த்தியா இயக்குனர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. முக்கியமா இந்த படத்துடைய இசை அப்படின்றது எனக்கு அந்த அதாவது லீலா இறந்த அப்புறமா ஒரு ஒப்பாரி சாங் வந்து வரும், மின்னும் நட்சத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அந்த இடத்துல எடுத்து போய் சேர்த்துருச்சு. அந்த இறப்பெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அப்படி ஒரு இசை. அது ஆரம்பிக்கும் போதுமே ஒரு சாங்கோட அந்த தஞ்சாவூர் வாசத்தோட ஆரம்பிச்சு 2வது சாங்கே இந்த மாதிரியான ஒரு சாங், அதுவுமே நம்மள உள்ள எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நெருங்கிடுச்சு. எனக்கு ட்ரெய்லரை பார்த்த உடனே தான் இது ஏதோ ஒரு பேய் படம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ் பண்ணேன். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேல ரொம்ப அழுத்தமா கொடுத்த ஒரு படம். கண்டிப்பா இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லுவேன். மேபி இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகலாம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வந்து இவ்வளவு ஸ்லோவா ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் இது ஒரு ரியல் லைஃப். இங்க இந்த சிஸ்டம் எப்படி வந்து கிராமங்களை வந்து வடிவமைச்சிருக்கு, அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது காதல் அப்படின்றது வந்து ஜாதிக்கெல்லாம் எதிரானது, அது யாரும் மேல வேணா வரும். அப்படி வரும்பொழுது இந்த ஜாதி அமைப்பு அதை எப்படி எடுத்துக்கிட்டு இந்த அவங்கள வந்து நசுக்குது அப்படின்றத படத்துல ரொம்ப ரொம்ப வந்து ஓப்பனா வந்து காமிச்சிருப்பாங்க.
ரொம்ப ஹார்டா இருக்கும். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் திருப்பி சொல்லணும்னா. கீதா கைலாசம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு. ரூபா அவர்களுமே வந்து நம்ம ரொம்ப பெரிய அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தமான நடிப்பை வந்து படத்துல வந்து குடுத்திருந்தாங்க. அவங்க அந்த டெட்ல இருக்கும் பொழுது, அதாவது இறந்துட்ட அப்புறமா அவங்களுடைய அந்த கண்ணுடைய இதுலயே ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஃபேஸ் வந்து லைட்டா சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அ அந்த இடத்துலலாம் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஸோ நான் இத தான் சொல்லுவேன். இன்றைக்கும் பெண்களுடைய குரல்கள் வந்து நெறைய இடங்கள் நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கலாம் ஒரு யமகாதி இருப்பான்னு சொல்லிட்டு முடிக்கும்போது டைரக்டர் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட அதேதான். இந்த படங்கள வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா ஏதோ ஒரு நாள்லயாவது இந்த படம் உங்கள வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். முக்கியமா இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல யமகாதிக்கு போச்சுன்னா, தயவுசெய்து போயிட்டு பாருங்க. அந்த படம் உங்ககிட்ட நெறைய விஷயங்கள உரையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழ வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அப்ளிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. டாடா.